அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் இந்த ரமலான் மாத லுகர் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆன் மாத்திரம்தான் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது. மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனிதர்கள் கைகளால் எழுதி வைத்து கொண்டு உண்மையையும் பொய்யையும் கலந்து மக்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மனிதர்கள் எந்த புத்தகம் உண்மையையும் பொய்யையும் கலந்து இருக்கிறதோ அந்த புத்தகத்தை படித்ததன் காரணமாக அவர்கள் அந்த படித்த விஷயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை உண்மை என்று நினைக்கிறார்களோ அது உண்மையா அல்லது பொய்யா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்களானால் விளங்கிவிடும். நாம் இருக்கிறது உண்மையும் பொய்யும் கலந்து தான் இருக்குதுன்னு விளங்கிடுவாங்க அவங்க. ஏன்னு சொன்னால் மனிதன் எழுதிய புத்தகங்களில் முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு விஷயத்தை மாத்திரமே சொல்லி அல் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான் எல்லா மனிதர்களையும் பார்த்து, அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை நன்றாக சிந்தித்து படிக்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏன் சிந்தித்து பார்க்கணும்? நீங்கள் கையில் வைத்து படுத்தி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா என்று எப்படி ரெஃபர் பண்ணி பார்க்கறது என்பதற்கு அடித்தளமாக அல்லாஹ் சொல்லுகிறான், வலவுக்கான மின் இந்தி கைரில்லா. இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிற இந்த குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆனை ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான் இதெல்லாம் மக்கள்கிட்ட பார்த்து, ஒரு முறை வாசித்து பாருங்கள். அப்படி அல்லாஹ்விடமிருந்து இந்த புத்தகம் வரவில்லை என்று வைத்துக்கொள்ளும் ஒரு பேச்சுக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்ட்டேருந்து இந்த புத்தகம் வரலன்னாக்கா இல்லை வஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா, இதில் ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள், காணலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த புத்தகத்துக்குள்ளே, அது அல்லாஹ் இறக்கி அருடைய இந்த அல் குர்ஆனுக்குள்ளே எந்த ஒரு தனி மனிதனும் எடுத்து வாசித்து விட்டான் என்று சொன்னால் அதில் முரண்பாடுகளை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இவர்கள் கையில் வைத்திருக்கிற புத்தகத்தை நன்றாக நடுநிலையோடு படிக்க வேண்டும். ஒரு பக்கமாக படித்தா புரியாது. நடுநிலையாக இருந்து நாம் கையில் வைத்திருக்கிற புத்தகம் அதில் முரண்பாடு இருக்கா இல்லையா, அல்லது அல்லாஹ் இப்படி சொல்கிறானே அதில் முரண்பாடு இருக்கான்னு ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்கிடும். மனிதர்கள் எழுதிய புத்தகங்களில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது என்பது விளங்கிடும். அதெல்லாம் அழிஞ்சிடும், அது வேறு விஷயம். கையால் எழுதுகிற புத்தகம் கண்டிப்பாக அழிந்து விடும், அழிந்து கொண்டு தான் இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து தான் இல்லை. எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னாக்கா தெரிஞ்சு போயிடும். அது ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த வரலாறு, இந்த குர்ஆன் நம்மகிட்ட இப்போ வந்திருக்கேன் இல்லையா, நம்ம இப்போ 2025 உட்கார்ந்துருக்கிறோம். 2025 இந்த குர்ஆன் எப்போ இறங்கியது என்றால் 611 இறங்க ஆரம்பித்தது. இப்போ அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் அப்படின்னா கணக்கீடு வச்சுருக்கிறாங்க அவங்க இன்டர்நேஷ்னல் அளவில், உலக அளவில். அந்த கிறிஸ்து யார்? ஈசா இப்னு மரியம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மரியமுடைய மகன் ஈசா. இவங்க என்ன கணக்கு வச்சுருக்கிறாங்க? மரியமுடைய மகன் ஈசா பிறந்ததற்கு முன்னால் உள்ள வரலாறு கொஞ்ச காலம் வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்குது. அது மாதிரி மரியமுடைய மகன் ஈசா அதுக்கு பிறகு உள்ளது, அதுக்கு பிள்ளை உள்ள வரலாறும் இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஈசா இப்னு மரியம், இயேசு அவர்கள் பிறந்ததற்கு பிறகு 571 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டு போடுச்சு?
6 தலைமுறை, இயேசுவுக்கு பிறகு 6 தலைமுறைக்கு பிறகு தான் ரசூலுல்லாவே பிறக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து ஒரு 40 வயசை குட்டிங்க. 571 ஒரு ப்ளஸ் 40னாக்கா 611. இந்த 611 2025 மைனஸ் பண்ணிங்கன்னா எத்தனை தலைமுறை போயிடுச்சு? இப்போ கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் போய்விட்டது. அப்போ எத்தனை தலைமுறை ஆச்சு? 15 தலைமுறைகள் இப்போ போயிட்டு. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அல் குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட பிறகு உள்ள மக்கள் நம்ம இப்படி பிரிக்கணும். இப்போ அவங்க பிரித்தது வேறு கணக்கு. குர்ஆன் படி எப்படி பிரிக்கணும்? 611 உலகம் அழிகின்ற வரை வரப்போகிற மனிதர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் 611க்கு முன்னால் உள்ள மக்கள், அப்படி 2 பேட்சாக பிரிச்சிடணும். இப்போ இஸ்லாமிய கணக்குப்படி இப்படி பிரித்தோம்னு சொன்னாக்கா 611க்கு முன்னால் இருந்த மனிதர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட, அல்லாவால் இறக்கி அருளப்பட்ட அத்தனை வேதங்களும் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் சொன்ன வாக்குப்படி எப்படி குல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியான்னு சொன்னாலும் நேர்த்தி பாட்டு நடத்துகிறோம்ல, உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் தான் தூதர் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னது? 611க்கு முன்னால் இறங்கிய அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட எந்த வேதமாக இருந்தாலும் அத்தனை வேதங்களும் காலவாதி ஆகிவிட்டது. இப்போ கிபி 611க்கு பின்னால் வந்த இனி வர இருக்கிற உலகம் அழிகின்ற வரை வர இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் தான் உண்மையான வேதம் என்பதை முதல்ல குர்ஆன்லேருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க புரியுறாங்க, புரியாமல் போகிறாங்க, அதை விடுங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். கிபி 611க்கு பின்னால் வந்து இப்போ 2025 ஆச்சு இல்லையா? இது வரைக்கும் 1500 வருஷம் ஆகிருக்குது. இந்த 1500 வருஷங்களுக்கு பின்னால் பிறந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இதுதான் நேர்வழி காட்டி இந்த குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க காலத்தில், நாம் இப்போ இந்த தேதியில் இருக்கிறோம்ல, இந்த 100 வருஷம் கழித்து இப்போ வாழ்கிற மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை கூட்டி வச்சு, சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகிடுச்சு, என்ன இப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்னு. அப்புறமா ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு மனிதனுக்கு குறைஞ்சபட்சம் 100 வருஷம் தான் வயசு இருக்கும். ஒரு மனுஷனுக்கு 100 வயசு தான். 100 வயசுக்கு மேலே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. 1 2 பேர் 4 5 பேர் இருப்பாங்க, ரேராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி கணக்கு பண்ணிக்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி தேதி என்னது? இன்றைக்கி தேதி 5/2/2025. இது 5/2/2125. இன்றைய தேதியில் வாழ்கிற யாருமே நம்ம இருக்க மாட்டோம். உலக அளவில் 800 கோடி பேருமே இருக்க மாட்டோம். அந்த 800 கோடி பேருமே அந்த தேதியில் மௌத்தாக இருப்போம். அதுக்கு முன்னாடி மௌத்தாகிறாங்க, அதுக்கு பின்னாடி ரேராக கொஞ்சம் 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த குர்ஆன் இருக்குமா இருக்காதா? குர்ஆன் இருக்கும். 2125 குர்ஆன் இருக்கும். உலகம் அழிகின்ற வரை இந்த குர்ஆன் இருக்கும். பின்னாடி வர ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் என்ன வச்சுருக்கான், அதுக்கு செட்டப் எப்படி வச்சுருக்கிறான்? ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் இதை படிக்கும், ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கும். 611க்கு பிறகு உள்ள விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கிபி 611க்கு பிறகு 15 நூற்றாண்டுகளாகவே இந்த குர்ஆன் எப்படி வந்துட்டுருக்கு? இப்போ 611 ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை இறக்கி அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான். 23 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 623 கூட்டுங்க. அதில் 13 23 634 வரைக்கும் முடிஞ்சு போச்சு குர்ஆனோடு. 634க்கு பிறகு இந்த குர்ஆன் அது நடந்து வந்த பாதையை நாம் ஆய்வு செய்து பார்த்தா பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த வரலாறு எடுத்து பார்க்கும்போது. எந்த வரலாறு? குர்ஆன் 2025 வரை நம்மிடம் வரை எப்படி இது வந்திருக்கிறது என்ற வரலாறை படிக்கும்போது தெரியுது. அதற்காக 611க்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலிருந்து இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அறிஞர்களை அதில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்கி அருளப்பட்ட போது அந்த கோடு கிடையாது, மேல் கோடு கீழ்கோடு வளைவு கோடு கிடையாது. ஜேரு ஜபர் பேஷா நீங்கள் படித்தது, ஜேரு ஜபர் பேச சொல்லி கொடுத்தாங்களா மக்தம ரசால, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தாய்மொழியில் இறக்கப்பட்டதுனால அது கோடெல்லாம் கிடையாது, அப்படியே இப்போ வாசித்து விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு சில பேர்களை அல்லாஹ் சிந்திக்க வைக்கிறான். இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் போக வேண்டும்னாக்கா என்ன செய்கிறது? அந்த அறிவை அல்லாஹ் கொடுக்குறான். கொடுத்த பிறகு அதுக்கு பின்னாடி வர்றவங்க சிந்திக்கிறாங்க, சஹாபாக்கள் சிந்திக்கிறாங்க, என்ன செய்கிறது இதுக்கு? கோடை போடு, ஜபர் போடு, ஜேரை போடு, பேச போடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த குர்ஆன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது ஏதாவது வார்த்தை மாற்றம் இருக்கக்கூடாது. வார்த்தையை மாற்றி அமைச்சிட்டாக்கா டெமாலிஷ் ஆகிடும்.
அதுக்கு தான் அல்லாஹ் ஏற்கனவே பதிவு செய்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலின். நான் உனக்கு குர்ஆனை இறக்கி வச்சுட்டேன்ப்பா, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் இதை பாதுகாப்பேன்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி கொடுத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி கேர் பண்ணவே கிடையாது. இறங்கிச்சு அந்த விஷயத்தை உள்ள வந்து அவங்களுக்கு பதிவாயிடுச்சு. அது சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, விளக்கம் கேட்டாங்க, சொன்னாங்க. அந்த வேலையோட முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. ஏன் அல்லாஹ் அப்படி தான் சொன்னான் அவங்களுக்கு, நான் சொல்கிறத அப்படின்னு சொல்லிடு, நீ ரொம்ப அதில் போய்ட்டு மைண்ட்லாம் போட்டு சிரிச்சுட்டு உட்காருக்காது, நீ வந்து யாருமே சாட்டப்பட்டவர்களாம் கிடையாது, நான் இறக்குனது அப்படின்னு சொல்லணும், வேலையை பார்க்கணும். சேர்க்கக்கூட இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு புத்தகமாக நம்ம கையில் இன்றைக்கி இருக்கு இல்லையா, பல டிசைன்ஸில் இருக்குல்ல, இந்த புத்தகமாக கூட சேர்க்கல. அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த வசனங்களை சகாபாட்ட சொன்னாங்க, எழுதி வைக்கிறதுக்கு ஆள்களை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்க. அவ்வளோதான் நடந்த சம்பவம். அதற்கு பிறகு அவர்கள் காலத்திலேயே சகாபாக்கள் காலத்தில் அவங்க இந்த குர்ஆன் வந்து உலகம் அளவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யறதுன்னு அந்த காலகட்டத்தில் அவங்க யோசித்தாங்க. கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க. மேல்கோடு போட்டாங்க, கீழ்கோடு போட்டாங்க, வளைவு கோடு போட்டாங்க, எந்த ஆயத்தை எங்கே வைக்கணும்னு பார்த்தாங்க, எப்போ கரெக்டாக இருக்குன்னு பார்த்தாங்க, அந்த பேர்களெல்லாம் கலெக்ஷன் பண்ணாங்க. கலெக்ஷன் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் டெமாலிஷ் பண்ணாங்க, கரெக்டாக செட்டப் பண்ணிட்டாங்க. அப்படியே செட்டப் பண்ணி அதை எங்கே பதிவு செஞ்சாங்க, இஸ்தம்புல் என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் இன்று இருக்கக்கூடிய மலையில் இந்த குர்ஆனுடைய அத்தனை வாசகங்களையும் அவர்கள் செதுக்கினார்கள். செதுக்க இப்போ இருக்கிற அத்தனை ஆயத்துக்களும் அங்கே இருக்கு, இன்றைக்குமே பார்க்கலாம். நீங்கள் மலையில் இருக்குது, மலையில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதை மியூசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த தலைமுறைக்கு அந்த வேலையை எல்லாம் வாங்கினோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் அதை எப்படி ஓதுறது, எங்கே நிப்பாட்டுறது என்ற அறிவை வந்து அறிஞர்களுக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதெல்லாம் நடந்தது எப்போ, கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது அடுத்த ஜென்ரேஷன் வருது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது எப்படி ஓதுவது, எப்படி கிராத்தா ஓதுவது, எங்கே நிப்பாட்டுவது, எங்கே அதை குன்னா செய்வது, இந்த சட்டங்கள்லாம் போட்டு அவள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரபியை ஓதுவதற்கான பயிற்சி தான் உலக அளவிலே கொடுக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவில் அல்லாஹ்வுடைய வழிமுறை இது போல இருக்குது. அல்லாஹ்வுடைய வழிமுறை இந்த குர்ஆனுடைய வாசகங்களை முதல்ல மக்கள் படிக்க வேண்டும். படித்த பிறகு அந்த படிக்கிறதுக்கான செட்டப்புகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் உலக அளவில் இருக்கிற பல பேர்களை அதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவர்களுக்கு இந்த அறிவை எல்லாம் கொடுக்குறான். கொடுத்து ஒவ்வொரு தலைமுறையிற்கு மத்தியில் அந்த அறிஞர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களால் ஆன முயற்சிகளை செஞ்சு மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இன்றைக்கு 100 ஆண்டுகள் ஒரு தலைமுறை தான் இப்போ நம்மள்ட்ட இந்த டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. இப்போ 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருகின்ற இந்த குர்ஆன் அல்லாஹ் அதில் வந்து ரொம்ப பொறுமையாக செயல்படுகிறான். இதில் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த குர்ஆன் மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக போக வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா பள்ளிவாசல்களிலும் அதற்கான செட்டப்புகளை ஏற்படுத்தி அது யார் சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியானவர்களோ அவர்களை மாத்திரம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கீழே 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர் என்று சொல்லி இன்றைக்கி மக்தப் மதரசா பார்க்குறோமே இல்லையா, எல்லா இடங்களிலும் ஏன் இருக்கிறது இது? எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் கூட மக்தப் மதரசாவில் கருத்து வேறு இருக்காது. எந்த ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் அவங்க 100 பேர் படிப்பாங்க, ஒரு 10 பேர் படிப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் இறக்கப்பட்ட அந்த ஒளியை மக்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய முதல் ஏற்பாடாக இருந்திருக்கிறது 15 நூற்றாண்டு காலமாக. இன்றைக்கு உலக அளவில் அந்த விஷயங்கள்லாம் பரவி இருக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு வாழ்கிற, அதாவது 100 ஆண்டுக்கு இந்த நூற்றாண்டில் வாழ்கிற அறிஞர்களை அதில் ஏற்படுத்துகிறான். இந்த குர்ஆனுக்கான அறிவை ஏற்படுத்தி அந்த இலக்கணத்தை எப்படி அதில் கண்டுபிடிக்கிறது, அது மொழி விளக்க அந்த அறிஞர்கள் யார், அதுக்கான அர்த்தம் என்ன என்றெல்லாம் கண்டுபிடித்து அதற்கான அறிஞர்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம், அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம், கருத்துக்கள், அதை எப்படி விளக்கம் கொடுக்கிறது என்பதற்கான அறிஞர்கள் இது வந்து பெரிய பாடுபட்டிருக்காங்க. நீ சும்மா நினைச்சிடக்கூடாது. ஒரு 15 நூற்றாண்டுகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கென்று இந்த குர்ஆனுக்கான அறிவை சில பேர்களுக்கு மாத்திரம் கொடுத்து அந்த அறிவை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக ஒரு பெரும் கூட்ட அறிஞர்களை வந்து அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இதை அவங்களோட முயற்சி வந்து சாதாரண நினைச்சிடக்கூடாது. நம்ம அந்த முயற்சிக்கான கூலியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். அதுக்காண்டி நம்ம துஆ செய்யணும். அந்த அறிஞர்கள் வந்து அதுக்காக பாடுபட்டு முழு நேர பணியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு தான் இன்றைக்கு நம்ம கையில் இந்த குர்ஆன் இன்றைக்கு தமிழில் வந்திருக்கு. இந்த லேசாக்குறான் நல்லா சொல்கிறான்ல, இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி இருக்கிறான். இனி வரக்கூற ஜென்ரேஷனுக்கு இன்னும் லேசாக்குவான் அவன். இப்போ நம்ம கையில் இருக்கிற குர்ஆன் ரொம்ப லேசாக இருக்குது. லேசாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? லேசாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க.
சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க, இவர் என்ன குர்ஆன் லேசாக இருக்குங்கிறாரு, எல்லாரும் படித்து புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு வித்தியாசமாக நினச்சிடக்கூடாது. லேசாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வால். எப்படி? அதற்காக அறிஞர் பெருமக்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு சொல்லிக் கொடுப்பதற்காக பல அறிஞர்கள் பாடுபட்டிருக்காங்க. நம்ம வரலாறு படிக்கும்போது தெரியுது. தமிழ்நாட்டுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் ஆக்கா அப்துல் சமதுன்னு ஒருத்தர், ஒரு அறிஞர், அல்லாஹ் மௌத்தாயிட்டார், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். அவர் அல்ஹம்து சூராவை மாத்திரம், அவருக்கு இந்த அரபி ஞானத்தை போய் ஈஜிப்தில் படித்தவர், அவர் கெய்ரோங்கிற பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவர் வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கும்போது தெரியுது, கெய்ரோவில் படிச்சுட்டு வந்து அந்த அரபி இலக்கணத்தை படிச்சுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தமிழில் கொடுத்துன்னு சொல்லி பாடுபட்டிருக்கிறாரு. அல்ஹம்து சூராவுக்கு மாத்திரம் முதல் பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு போய் ஊராக போயிருக்காரு. தமிழக அளவில் அவர் போய் எல்லா பள்ளிவாசலையும் கொடுத்துருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பள்ளிவாசல் இமாம் அந்த நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன பண்ணி இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற, குர்ஆனுங்கிறது அல்லாஹ்ட்டேருந்து இறக்கப்பட்டது, அது அரபி மொழியில் இருக்குது, நீ பாட்டுக்கு விவரம் புரியாமல் நீ பாட்டு தமிழில் எழுதி உட்காந்துட்டு நீ தமிழில் படிச்சுட்டு இருக்கிற, அவங்களாம் தமிழில் படித்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி திட்டிட்டு அவரே சமுதாயத்தை விட்டு ஓரம் கட்டியிருக்கிறாங்க. அழுதுருக்கிறாரு போய் ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் அவருடைய வரலாறு சொல்லுது. எப்படியாச்சும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் சூராவுக்கு நீங்கள் வந்து தமிழத்தை சொல்லி கொடுத்துருங்க, அது தெரிஞ்சால் தான் மக்கள் வந்து கரெக்டாக இபாதத்து செய்வாங்கன்னு சொல்லி அவர் செஞ்சுருக்கிறார். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அந்த முயற்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவர் போட்ட அந்த விதை இருக்குல்ல, அந்த விதை இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அவர் போட்ட ஒரு தனி மனிதன் இந்த வேலையை செஞ்சுருக்கார். இந்த குர்ஆனை எப்படியாவது தமிழ் உலகம் வந்து புரிஞ்சுக்கணும், அரபியை வந்து கரெக்டாக ஓத வேண்டும், ஓதிவிட்டு அது ஓதுகிற முறைப்படி ஓத வேண்டும், அது கருத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அலைஞ்சிருக்கிறாரு. அப்போல்லாம் பஸ் வசதி கூட கிடையாது. 70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி போயிருவான்னு பார்த்துக்க நீங்கள். சைக்கிள்லையோ அது நடந்தோ போயிருக்கிறாரு. இப்போ நம்ம நாட்டில் வாழ்ந்தவர் அவர். அப்போ அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முதல் அந்த புள்ளியை வைத்தார். அதுக்கு பிறகு பின்னாடி வந்த அறிஞர்கள் அதை வந்து நிறையா பண்ணாங்க. அதுக்கு பிறகு அறிஞர்கள் எல்லாம் ஏற்படுத்தினா இன்றைக்கு நம்மகிட்ட புத்தகமாக கையில் எளிமையாக இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன் இன்றைக்கு 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம கைகளில் இருக்கிற எளிமையாக இருக்கிற இந்த விஷயம் என்பதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேர்களுக்கு இந்த அறிவை கொடுத்து தான் நம்ம கையில் ஈஸியாக வைத்திருக்கிறான். நமக்கு நீங்கள் அழகாக படிச்சிடுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம்? அதுதான் அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். எப்படி நம்ம விளங்கணும்? இந்த விளங்குவதற்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே வேலையை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அடுத்து என்ன வந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக அறிஞர்கள் பாடுபட்டு இன்றைக்கு அதுக்கான விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. தமிழில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னால் இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு வந்து அறிஞர் என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம் இதில் அப்படி சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ளே வந்து என்ன விளக்கம் இருக்குது அது சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை எழுதி இன்றைக்கு நம்மளுக்கு தமிழில் இருக்குது எல்லாமே. இப்படி பாடுபட்டு கொண்டு தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். உலகம் அடைகின்றவரை அந்த அறிஞர்களை எல்லாம் கொண்டு வந்துடுவான். அப்போ நம்ம பொதுமக்களாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிஞர்களை ஏற்படுத்தி நமக்கு லேசாக வைத்திருக்கிற இந்த அல் குர்ஆன் நம்ம கையில் நக்கி இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை படிங்கன்னு சொல்லுகிறான். இன்னும் வரக்கூடிய டெக்னாலஜி, இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி இருக்குல்ல, இந்த 2025 ஏஐ டெக்னாலஜின்னு வந்திருக்கா இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து அதிகமாக இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது. அந்த டெக்னாலஜியில் குர்ஆன் இன்றைக்கு இருக்குது. நீ சொல்ல நம்ப மாட்டீங்க. ஏஐ டெக்னாலஜியில் குர்ஆன் இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க அறிஞர்கள். அதற்கான அறிவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ அல்லாஹ் தருகிற இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு என்பது குர்ஆனுக்கு மாற்றமானது கிடையாது. விஞ்ஞானம் என்பது குர்ஆனுக்கு மாற்றமானது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிங்க. விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிற அறிவையும் அல்லாஹ் தான் அந்த மனிதனுக்கு தருகிறான். அந்த மனிதனுக்கு தந்து அதன் மூலமாக மனித குலத்திற்கு நன்மையை எல்லாம் செய்கிறான். அதோடு சேர்ந்து அல் குர்ஆனை நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும், சும்மா கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில், அல்லமல் இன்சான மாலம் யாலம், உலகம் அழிகின்ற வரை இந்த மனிதர்களுக்கு அவன் அறியாத எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால என்னென்ன டெக்னாலஜிஸ் வருகிறதோ இதெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்த அறிவு தான். அந்த அறிவை இந்த அல் குர்ஆனில் வந்து பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நேற்று கூட ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், ஒரு தகவல் வந்தது. இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், நேற்று நியூஸு. அப்போ இந்த அளவுக்கு உள்ள புதைந்து இருக்கிறது அல் குர்ஆனுக்குள்ள நிறைய விஷயங்கள் தான் இன்னும் புதைந்து கொண்டே இருக்கிறது. புதைந்து இருக்கிறது அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எப்போ வரைக்கும்? மறுமை வரைக்கும். உலகம் அழிகின்ற வரை பல பேர்கள் வருவார்கள், நம்ம இருக்க மாட்டோம்.
நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் நம்மளால் இந்த குர்ஆனை கொண்டு செல்வதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான முதல் முயற்சி தான் நாம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் தான். இதில் பெரிய அளவுலலாம் பெரிய ப்ரோக்ராம்லாம் இதுக்கு தேவை கிடையாது. நம்ம கையில் இன்றைக்கி எளிமையாக இருக்கிற அந்த விஷயத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் அரபியை நல்லா படிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த முயற்சி எடுக்கும் பொழுது நாம் செய்த பணியை நம்ம பிள்ளைகள்கிட்ட விட்டுட்டு போகிறோம். இப்போ நம்ம மூத்தாயிருவோம். நம்ம இந்த வருஷம் உயிரோடு இருக்கிறோம், அடுத்த வருஷம் உயிரோடு இல்லைன்னு வச்சிங்களேன், அல்லாஹ் ஆளுமை தெரியாது. ஆனால் நாம் செய்த பணி இந்த உலகத்தில் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம செஞ்ச அந்த பணி செஞ்சோமோ அந்த பணியின் மூலமாக மனித குலம் நன்மை பெறும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த விஷயம் நமக்கு உள்ள குர்ஆனில் போய் அது மாதிரி நம்ம இறங்காத காரணத்தினால உலக வாழ்க்கை நமக்கு முதல்ல அதிகமான பேருக்கு புரியல. ஏற்கனவே நடந்த அந்த விஷயமும் நமக்கு புரியல. நம்ம பாடம் நடத்தின இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி, அந்த அல்லாஹ் முன்னாடி நின்ற விஷயமும் புரியல. இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறோன்னு புரியல. இதற்கு பிறகு எங்கே போக போகிறோன்னு புரியல. புரியுது, புரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படலை. இல்லை மாஷா அல்லாஹ் எல்லாரையும் சொல்லலை. அப்போ இதை புரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி பல பேர் இன்னும் சில பேர் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவர்களை வைத்துத்தான் இந்த வேலையை எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த டாப்பிக்கு முதல்ல நீங்கள் வந்தால் தான் பாக்கி இன்னும் நடத்த போகிற பாடம் உங்களுக்கு புரியும். இந்த குர்ஆன் நம்மகிட்ட இன்றைக்கி வந்திருக்கிறது 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி வந்திருக்கிறது, எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. இப்போ பிரியாணி சாப்பிட்ற எப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்ல. ஒரு காலத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமா? நம்ம தான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், பற்ற வைக்கணும், இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கணும், அப்படி கலக்கணும். இப்போ என்ன, அது ஒரு ஃபோனில் வச்சு ஆர்டர் பண்ணால் வீட்டு பிரியாணி வந்துடும். ஈஸியாக இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் அன்றைக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இலகுவாக்கி அதற்காக அறிஞர்களை எல்லாம் ஏற்படுத்தி நம்ம கையில் இன்றைக்கு இருக்கிற இந்த குர்ஆன் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கிறது. இன்னும் போக போக அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக ஆக்குவான். ஏனென்று சொன்னால் அவனால் 611க்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தனை வேதங்களையும் அல்லாஹ்வே டெமாலிஷ் பண்ணுவான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. அதாவது கையில் அந்த உலக பொதுமறை நம்ம வச்சுருக்கானா இல்லையா, கண்டிப்பாக டெமாலிஷ் ஆகிடும். ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை அவன் செய்கிறான், அது வேறு விஷயம். நம்ம இப்படி குர்ஆனை கொண்டு போவதற்கு நம்முடைய அறிஞர்களை வைத்து அல்லாஹ் வேலை வாங்குகிறானோ அது மாதிரி அவனும் சைத்தானை வைத்து வேலை வாங்கி கொண்டு அவனும் பரப்பி கொண்டு தான் இருக்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாம் அழிஞ்சிடணும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த நூரை நான் கொண்டு போக வேண்டிய வேலை அல்லாஹ்வுக்குரியதுன்னு அல்லாஹ் பதிவு செய்கிறேன். அதனால் நம்ம ரொம்ப அலட்டி கொள்ளாமல் இந்த குர்ஆனை கையில் எடுத்து நாம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை படித்து அதை உணர்ந்து நம்முடைய மனைவி மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து சும்மா சின்ன ஒரு ரவுண்டு வீட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்களுக்கும் அறியாமல் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை அந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நீங்களே விளங்குவீங்க. தனி மனிதன் விளங்குவீங்க. நீங்கள் அப்படி விளங்கும் போது உங்களுக்கு அது உள்ள ஒரு ஆசையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த குர்ஆன் நாம் விளங்கின மாதிரி நம்ம பிள்ளை விளங்கிடணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டே இருக்கும். ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்ல, ரசூலை பார்த்து தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான். நான் அந்த நம்பர் சொல்கிறேன் பார்த்துங்க. 3:59 ஒரு வசனம். அதில் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்க ரசூலை பார்த்து, இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி க மசலி ஆதம் ஹலக்கஹு மின் துராபின். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் படைச்சேன்ல, அது ஆதம் எப்படி படைச்சனோ அப்படி தான்ப்பா படைத்தேன். ரசூலுக்கு அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சொல்லி விட்டா பிரச்சனை இல்லை. பிறகு நான் சொன்னேன் குல் ஃபயக்குன்னு சொன்னேன். அது ஆயிட்டார் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல் ஹக்கு மிர் ரப்பிக்கு, இது அல்லாஹ்ட்ட உண்மை. ஃபலா தக்குன் மினல் மும்தரீன். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான், எல்லாரும் சந்தேகப்படுறாங்கல்ல, அது மாதிரி நீ இருந்துடாதேங்கிற அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்ல வார்த்தை இது. 3:59 வருது இந்த வசனம். என்னது, நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காது. நான் உனக்கு அனுப்பியிருக்கேன் இந்த செய்தியை, நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சந்தேகப்பட்டுடக்கூடாது. ஏன் சந்தேகப்பட்டுக்கூடாது அல்லாஹ் ரசூலுக்கு சொல்கிறான்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வருஷத்துக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. 573 பிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 611 வரை எதுவுமே தெரியாது. அல்லாண்டா யாருன்னு தெரியாது, மறுமைன்னா என்னான்னு தெரியாது, உலகன்னா என்னான்னு தெரியாது, எங்கேருந்து நாங்கள் வந்தோன்னு தெரியாது, ஏன் வாழ்கிறோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. 40 வயசு வரைக்கும் தெரியாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், பவஜதக தால்லன், உனக்கே வழி தெரியாதாப்பான்னு இருந்த நான் தான் உனக்கு வழி கொடுத்தேன். அதனால் நீ இதுக்கு பிறகு, அதாவது 611க்கு பிறகு எனக்கும் உனக்குமான தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பில் நான் சொல்லுகிற எல்லா செய்தியும் அல் ஹக்கு, அது உண்மை. அந்த உண்மையை நீ முதல்ல விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ முதல்ல இதை விளங்கு. இதை விளங்கின பிறகு உனக்கு உள்ள முதல்ல சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் இல்லாமல் இன்னும் முதல்ல உன்னை பார்த்துக்கிட்ட பிறகு சந்தேகம் இல்லாமல் நீ நம்பும்போது தான் அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் நீ சொல்வதற்கு தகுதியானவனாக இருப்பாய் என்று சொல்லி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல்ல தயார்படுத்தி விட்டு தான் இந்த குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் அல்லாஹ் வந்து இறக்கி வைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். 3:59 வீட்டை படித்து பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக இருந்த அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, எழுத படிக்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 40 வயசுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஹக்கை அல்லாஹ் கொடுத்தான் என்ற முதல் பாயிண்டை நம்ம எல்லாம் விளங்கி கொண்டு தான் இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஒரு தனி மனிதன் இந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு எளிமையாக இருக்கிற இந்த குர்ஆனை எடுக்கும்போது அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான். அந்த புரிய வைத்த அந்த விஷயத்தை நாம் விளங்கிடணும். முதல்ல விளங்கின பிறகு நமக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் தான் முதல்ல போயிடும். சந்தேகம் போயிட்டால் அந்த விஷயத்தை யாருக்காவது சொல்கிறதுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துடும். அந்த ஆசை நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்ம சொந்தக்காரங்கள், இப்படி ஒரு சின்ன வட்டத்தை அப்படி பெருசாக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் மௌத்தானா கூட நம்ம மனைவி உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருப்பா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு உட்காந்துருப்பா. பிள்ளைகள் அந்த அழுக்கால இருக்கும், அதுக்கு பிறந்த பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த குர்ஆனை யாராலையும் அழிச்சிட முடியாது, எத்தனை பெரிய படைகள் வந்தாலும் சரி. ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்து விட்டதால் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருப்பான். உலகம் அழிகின்றவரை இந்த குர்ஆன் இருக்கும். நாம் 100 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் வேறு சிந்தனைகள் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும் என்ற விஷயத்தை நாம் வந்து பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த அடிப்படையில் சிந்திக்கும் போது நமக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயங்களும் புரியும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வகுப்புகளில் அந்த நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் என்ற ஒரு வகை இருக்கிறது. அதை பற்றி முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு பிறகு உலகத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் என்பதை தனியாக பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன நடைபெறப் போகிறது என்று அந்த அல் குர்ஆனில் இருக்குது. அதையெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்து பாடமாக வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த வகுப்பில் அதிகமாக சரியாக கலந்து கொண்டு இதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை மூலமாக உண்மையான விஷயத்தை நாம் விளங்கி உண்மையில் இல்லாத மக்களை அதன் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.